ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். இன்றைக்கு நான் முறுக்கு தான் செய்து காட்டப்போகிறேன். இது 3 வகையான மாக்கள் போட்டு செய்திருக்கிறேன். இது சரியான சாஃப்டாக இருக்கும் சாப்பிட. இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே பொட்டுக்கடலை மாவு இந்த கப்பால் 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே கப்பால் உளுந்துமா எடுத்துருக்கிறேன். 1 கப் உளுந்துமா, 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். எல்லாம் நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்த மாக்கள். இப்போ ஓமம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கசக்கி போட்டிருக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. சின்ன சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதையும் கசக்கி போடுங்க. கசக்கி ஏன் போடுறேன்டா நல்லா வாசம் வரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சாப்பிடும்போது வாசம் வர்றதுக்கு தான் போடுறது. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சின்ன ஸ்பூனெல்லாம் போட்டிருக்கிறேன். தேவையாண்டா போடுங்க, இல்லாட்டி விடலாம். கலருக்காகவும் கொஞ்சம் முறைப்புக்காகவும் போடுறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. நல்லா கொதிச்ச ஹாட் வாட்டராக விடணும். நம்ம இடியப்பத்துக்கு எப்படி மாவு குழைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் குழைக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிக்கொள்ளுங்க. இடியப்பம் அளவுக்கு தான் நம்ம குழைக்க வேணும். அதே பதத்துக்கு தான் குழைக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிக்கொள்ளுங்க. மாவு கூழாகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடவும் மிக்ஸ் பண்ணி குழைச்சிக்கொள்ளுங்க. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கூழ் வாட்டர் எடுத்து அதில் தொட்டு தான் நம்ம இதை பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுக்க வேணும். கொஞ்சம் டப்பில் தண்ணி எடுத்து நார்மல் வாட்டர் எடுத்து, ஏன்னா மாவு சுடுமாப்போ தண்ணியில் கை வச்சு மாவை பிசைஞ்சு நல்லா உருண்டை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும். நான் போட்டதுக்கு வீடியோ எடுத்துக்கொள்ளல, மறந்துட்டேன். கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. உங்களுக்கு சாஃப்டாக வேணால் கொஞ்சம் ஹார்டாக வேணுமெண்டா நீங்கள் பட்டர் போடாமல் செய்யலாம். நான் கொஞ்சம் பட்டரை உருக்கி போட்டிருக்கிறேன். பாருங்கள், வடிவாக மாவு ரெடி ஆயிட்டுது. நல்லா அப்படி ரெடி ஆகிட்டுன்னா நல்லா உருண்டையாக சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு சூடாக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா கொதிக்கணும். எண்ணெய் கொதிச்சா தான் முறுக்கு நல்லா வரும். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து உருட்டி கொடுங்க. கையில் உருட்டிட்டு முறுக்குரலில் வச்சு புளிஞ்சு எடுக்க வேணும். அவ்வளோ சாஃப்டாக இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க வேணும் நீங்கள் முறுக்குமா. அப்போ தான் நல்லா வரும் முறுக்கு. இப்போ சுளவு எடுத்துக்கிறேன். சுளவுக்குள்ளே கிச்சன் ஃபாயிலை சின்னதாக பிச்சு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலை தடவிட்டு அதுக்கு மேலே நான் முறுக்கு புளிகிறேன். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு சட்டியில். நல்லா மாப்பு செஞ்சால் அப்படி சாஃப்டாக நல்லா வரும் முறுக்கு. புளிகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைக்கு. பாருங்கள், முறுக்குமா புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டான்ட்டு பார்க்குறது ஒரு கொஞ்சத்தை பிச்சு போட்டுருங்கடா தெரியும். அப்படியே பொரிஞ்சு மேலே வரும். அப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ புளிஞ்சு வச்சுக்கிற முறுக்கு அதில் போட்டுக்கொள்ளுங்க. கை கவனம் போடும்போது ஒயிலில் படாமல் கொஞ்சம் தள்ளி விட்டு போடுங்க. ஆயிலில் எப்பயும் வேலை செய்யும்போது சேஃப்டியாக பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது முறுக்கு. மேலே பொரிஞ்சுதுன்னா மேலே வரும் பாருங்கள் இப்படி. இப்போ மற்ற பக்கமும் திருப்பி போட்டுட்டு அரைக்கணுங்களா முறுக்கு ரெடி ஆயிடும். ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்கு செய்து கொடுக்குறதுக்கு ஈஸி சரியான.
பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். இப்போ முறுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு இறக்கி விடுங்க. இந்த முறுக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுண்டு. டிஷ்யூவில் நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னு சொன்னால் எண்ணெயெல்லாம் எடுத்துருந்த டிஷ்யூ, அதுக்கு தான் இந்த டிஷ்யூ போட்டு எடுக்கிறது. இப்படி எல்லா முறுக்கையும் சுட்டு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இப்போ முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோ சாஃப்டாகவும் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.